நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உழைப்பவர் உலகம். ஊக்கமுள்ள மனிதன்தான் தன் கடமைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பான். இந்த சிந்தனை வரிகளோடு இன்றைய நமது நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாகின்றது. இன்றைய நமது நிகழ்ச்சியில் ஏற்றுமதிக்கான உணவுப் பொருட்களை தயாரிக்கும் தொழில் புரிந்து வரும் சிவகங்கை எஸ். வெங்கடலட்சுமி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். கடந்த வாரம் நமது நிகழ்ச்சியில் பல சந்தேகங்களுக்கு, அதுவும் குறிப்பாக ஏற்றுமதிக்கான உணவுப் பொருட்கள் என்னென்ன, அதிலும் மசாலா பொருட்கள் என்னென்ன தயாரிக்கிறீங்க, அதை எப்படி தயார் செய்வது, அதை எப்படி பதப்படுத்துவது போன்ற சந்தேகங்களுக்கெல்லாம் நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்க. அடுத்து உங்ககிட்ட ஒரு சில விளக்கங்களை கேட்கலாம்னு இருக்கேன். அதாவது இப்போ இதை எப்படி உள்ளூருக்கு மட்டும் நீங்கள் விற்பனை பண்ணுறீங்களா, இல்லை எப்படி? உள்ளூரில் விட அதிகமாக போகிறது எனக்கு ஸ்ரீலங்கன் பேஸ்டு சில ஃபுட்டு யுனைடெட் கிங்டம் போகுது. லண்டனில் ஸ்ரீலங்கா பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி சில கிரேவிஸ், சிக்கன் குழம்பு, பிரியாணி மசாலாஸ் அதெல்லாம் போகுது. சிங்கப்பூரில் கேட்ரிங்காக போகுது. கேட்ரிங்காக ஒரு 3 டன் 4 டன்னு போயிடும். அவங்க ஒரு மாசத்துக்குங்களா இல்லை எப்படி? அது அவங்க இப்போதான் ஒரு செப்டம்பர்லேருந்து வாங்குறாங்க. அவங்க சொல்றது இனிமே போன ஒரு வாரமே இது கன்சம்ஷன் ஆயிடும். ஒரு 4 டன் ஃபுட்டு அதாவது வாரத்துக்கே 14 டன் நாங்கள் தேவைப்படும் ஒரு கேட்டரிங் இண்டஸ்ட்ரிக்கு சொல்றாங்க. அப்ப அங்க ஒரு 25-30 கேட்டரிங் இண்டஸ்ட்ரி இருக்குதான். நம்ம ஒரு 4-5 பேர் ஒரு இது கிடைச்சாலுமே நல்ல ஒரு உற்பத்தி இது. ஆனா இந்த தொழில தமிழ்நாட்டில் இன்னும் ரொம்ப யூனிட்ஸ் வரல. ஏன்னா இது டெக்னாலஜி வைஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சரியா பண்ணணும். தப்பா பண்ணிட்டோம்னா நம்ம செஞ்ச ஃபுட் எல்லாமே கெட்டு போயிடும் அல்லது திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. ஆமா, ரொம்ப ரிஜெக்ஷனுக்கு சான்ஸ் இருக்கு. அதனாலயோ என்னன்னு தெரியல. தமிழ்நாடை பொறுத்த மட்டும் ஒரு 3-4 யூனிட் தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் மொட வேலை மாதிரி இல்ல. காய்கறியை வாங்கணும், நறுக்கணும், கலவணும், இது பண்ணணும், போட்டு வேக வச்சு அது சரியா வரணும். குழம்பு வைக்கும் போதே ஒரு நாளைக்கு உப்பு குறைஞ்சு போகுது, இல்ல உப்பு கூடி போகுது, அல்லது ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிடுது. அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது. அதெல்லாம் நம்ம சந்திக்கிறோம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட இது கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேர் சாப்பிடணும், அது நம்ம தொடர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம தயார் பண்ணும்போது ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதுல கண்ணு கருத்துமா செய்ய வேண்டியிருக்கு. ரெக்குயர்மெண்ட் நிறைய இருக்குது. இன்னும் வருங்காலத்துல இது மாதிரி யூனிட்ஸ் இன்னும் நிறைய வந்தா விளைபொருட்களும் அழியாம இருக்கும். இப்ப உள்ள மின்சார பற்றாக்குறை இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய சமாளிக்கலாம் போக போக. ஏன்னா லேபர் ப்ராப்ளம் அதிகமா இருக்குது. அந்த இதெல்லாம் சமாளிச்சு ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, கேட்டரிங் இண்டஸ்ட்ரி எல்லாம் ஒரு நல்ல முறையில் பெரிய மிஷினே இல்லை. இப்ப நாங்க இண்டஸ்ட்ரியா பண்றோம். ஹோட்டல்ஸ் எல்லாமே அவங்க ஹோட்டலுக்கு தகுந்த மாதிரி சின்ன மிஷின்ஸுமே போட்டுக்கலாம். அதாவது நாங்களே கொடுத்துருவோம். நாங்களே மிஷின்ஸும் கொடுத்துருவோம். சரி சரி. அதாவது என்ன மிஷின், என்ன சைஸ் வேணும், எவ்வளவு குவாண்டிட்டி இதுல தயார் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் அந்த மாதிரியும் நாங்க கொடுக்கறோம். அந்த மாதிரி சில ஹோட்டல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி இது பூனா இந்த மாதிரி உள்ளவங்க தான் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுல இன்னும் யாரும் ஆர்வம் காமிக்கல. இதுக்கு தேவையான காய்கறிகள் இதெல்லாம் சொல்றீங்க பேஸ்ட் தயார் பண்றதுக்கு. இதுக்கெல்லாம் இப்ப எவ்வளவு ஆளு தேவைப்படுது உங்களுக்கு? எனக்கு 15 பேர் தான் என்கிட்ட வேலை பார்க்குறாங்க. ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர்? 15 பேரும் பெண்கள் தான். பெண்களே தான். எப்படிங்க இதெல்லாம் ஹைஜீனிக்கா தயாரிக்க முடியுதா? ஜெனரல் ஹைஜீன் எங்க ஃபேக்டரியில மெயின்டைன் பண்ணுவோம். தலையெல்லாம் கவர் பண்ணி இந்த காய்கறிகள்லாம் வெட்டுறது இந்த மாதிரி இது நாங்க கடைபிடிக்கிறோம். மிஷினரிஸ் பண்றது இல்லையா? காய்கறி வெட்டுறது மிஷினரிஸ் சில இது அந்த பேக் பண்றது, அப்புறம் அந்த காய்கறி உரிக்கிறது, வெங்காயம் உரிச்சு போடுறது, இந்த மாதிரி சில இது. ஆனால் நாங்கள் இன்னைக்கு தயாரித்த உணவை அன்னைக்கே ப்ராசஸ் பண்ணிடுவோம். வைக்கிறது இல்ல. நம்ம ப்ராசஸ் பண்ணி வச்சிட்டு போயிட்டு மறுநாள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் செய்ய முடியாது. ஏன்னா இப்ப வெங்காயம்லாம் உரிச்சு வச்சு நறுக்கி வச்சிட்டோம்னா மறுநாள் பார்த்தோம்னா கருப்படிச்சு போயிடுது. அது மாதிரியான இதுக்கு இடம் கொடுக்காம பண்றீங்க. அதாவது இன்னைக்கு ஒரு ஐட்டம், ஒரு கிரேவி செய்யறோம்னா அதை 150-200 கிலோ 300 கிலோவாக செஞ்சு அன்னைக்கே பேக்கெட் பண்ணி அன்னைக்கே ப்ராசஸ் பண்ணி எடுத்துருவோம். அப்படிங்கும் போது ஃபுட்டு உடனே அடுத்தடுத்த ஸ்டேஜ் போறதுனால அதுல கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அதனுடைய தனித்துவமும் குறையாம பாதுகாப்பு, அந்த ஃப்ரெஷ்னஸ்லாம் அப்படியே இருக்கும். ஏன்னா உடனே அறுத்து குழம்பு வைக்கிற மாதிரி எப்படி ஒரு நம்ம நினைக்கிறோமோ அது மாதிரி
கிடைக்கும். ஆமா. நீங்களே உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட்டும் நீங்களே பண்ணீங்களா, ஏற்றுமதியும்? நான் வந்து நேரடியாக பண்ணல. இல்ல இப்ப சொன்னீங்களே ஸ்ரீலங்கா போகுது, சிங்கப்பூர் போகுது அப்படின்ட்டு. சென்னையில சில எக்ஸ்போர்ட்டர்ஸ், அதாவது நல்ல உண்மையா நல்லா திறமையா பண்ணிட்டு இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ் கிட்ட நான் என் ப்ராடக்ட்ஸை கொடுக்குறேன். ஏன்னா நான் லோன் வாங்கி ஆரம்பிச்சிருக்கேன். நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எனக்கு இந்த ப்ராஜெக்டே நான் விடுற மாதிரி வந்துற ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. ஏன்னா எக்ஸ்போர்ட் வந்து அங்க உள்ள இம்போர்ட்டரும் ஜெனுயினா நல்லவரா, யார் அங்க செய்ய போறா, அதெல்லாம் நமக்கு தெரியற வரைக்கும் நான் இந்த மாதிரி நல்ல எக்ஸ்போர்ட்டர்ஸ், திறமையா செய்யக்கூடியவங்க, உண்மையா நடந்துக்கிறவங்க, அவங்களுக்கு நல்ல மார்க்கெட் பொட்டன்ஷியல் இல்லவங்களுக்கு நான் என்னோட பொருட்களை கொடுக்குறேன். அவங்களும் உங்களோட ப்ராடக்ட்னால எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இப்போதைக்கு நீங்க வேற ஒரு ஏற்றுமதியாளர் மூலமா தான் நீங்க இப்ப வெளிநாடுகளுக்கு அனுப்புறீங்க. நீங்களே ஏற்றுமதி பண்ணுவதற்கு ஏதாவது திட்டங்கள்லாம் இருக்கிறது. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ள நம்மளா வந்து இன்னும் யூனிட்டை வந்து டெவலப் பண்ணி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்னும் கூட்டி நம்மளே டைரக்டா எக்ஸ்போர்ட் பண்ணணும். 15 பேர் பெண்களை வச்சு வேலை பார்க்குறீங்க. தினமும் இப்ப இந்த மாதிரி இது பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, அதை எப்படி வந்து நீங்க சமாளிக்கிறீங்க? இது சில சமயம் வந்து எந்த தொழிலா இருந்தாலும் அதுலயும் சில சங்கடங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். அது மாதிரியான சங்கடங்கள், இந்த தொழில் சார்ந்த சங்கடங்கள் என்னென்ன இருக்கு, அதை எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? தொழில் சார்ந்த சங்கடங்கள்லாம் மின்தடை தான் இப்ப எங்களுக்கு ஒரு சங்கடமா இருக்குது. சரி. அதுக்கும் ஜெனரேட்டர் வச்சிருக்கிறோம். ஜெனரேட்டர் வச்சு நாங்க வந்து ப்ராசஸ் வந்து வேஸ்ட் ஆகாம உடனே எடுத்துறோம். மற்றபடி கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த இதுவும் எங்களுக்கு தடையோ இந்த செய்யறதுக்கு வந்து அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் கிடையாது. தொழிலாளர் பயிர்கள்னு பார்க்கும்போது அவங்க எல்லாம் வந்து அந்த கிராமத்தில் உள்ள 10th +2 இப்படி படித்த பெண்களை தான் நான் வந்து வேலைக்கு வச்சிருக்கிறேன். அது போக கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் ஒரு 45-50 வயசுல ஒரு 5 பேர், குறைந்த வயதுடைய பெண்கள் வந்து ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படின்னா அந்த அனுபவம் வந்து சமையல் அந்த இதுக்கு அவங்கள உபயோகிச்சுக்கிறேன். இந்த பொண்ணுங்களை வந்து இந்த பேக்கிங் பண்ற ஒர்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் வேகமா சுறுசுறுப்பா பார்க்க வேண்டியவருக்கு இந்த சிறு வயது பெண்கள்ல வேலை பார்க்கறாங்க. ஓரளவு வேலை கத்துக்கிட்டாங்கன்னா இந்த லீவு போடுவாங்க. அப்படி இருக்கும் போது சில பெண்கள் வந்து கல்யாணம் திடீர்னு திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா அவங்க வரமாட்டாங்க. இப்ப இந்த மாதிரி பெண்களை வேலைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது பயிற்சி கொடுக்குறீங்களா? என்னிடம் வேலை பார்க்குற பெண்கள் வந்து அடிப்படையா அவங்க வீட்டுல என்ன செய்யறாங்களோ அதே தான். வீட்டுல எப்படி காய் வெட்டுறீங்க, வீட்டுல என்ன பண்றீங்க சமையலுக்கு, அதனால இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு பயிற்சி அப்படிலாம் தேவையில்லை. பதப்படுத்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இதுல பெண்கள் ஈடுபடுவாங்க இல்லையா? பதப்படுத்துற மிஷினரி ஒர்க்ல பெண்கள் ஈடுபடுறது கிடையாது. அதான் சீலிங் வரைக்கும் பாக்கெட்ல இவ்வளவு வெயிட் போட்டு அதுல ஃபில்லிங் முடித்து அந்த மிஷின்ல சீல் பண்ணணும் அந்த பாக்கெட்டை. அந்த சீலிங் வேலைகளுக்கு நான் பழக்கி விட்டுருவேன். இது தவிர இந்த ப்ராசஸிங் டெக்னாலஜில யாரு ஆர்வமாக இருந்தால் இல்ல வேற இண்டஸ்ட்ரியில ஜாயின் பண்ண போறாங்க, அவங்களுக்கு ரிட்டார்ட் ப்ராசஸிங் பத்தி எக்ஸ்ட்ரா நாலேஜ் வேணும் அப்படின்னாலும் நான் அவங்களுக்கு தனியா என்னோட யூனிட்ல ஒரு 5 நாள் ட்ரைனிங் கொடுத்துருவேன். அதுக்கு ஏதாவது கட்டணம் மாதிரி? அது கட்டணம் நான் வந்து 10,000 rupees சார்ஜ் பண்றேன். அவங்க போகும்போது எங்க கிட்ட ஒரு சின்ன பைலட் மாடல் ரிட்டார்ட் இருக்கு. அதுல வந்து அவங்களே ஒரு 2 பேட்சோ 3 பேட்சோ அவங்களே ஃபுட்டு சமைத்து ப்ராசஸ் பண்ணி அவங்க கையில எடுத்துட்டு போகலாம். அந்த அளவுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்துறோம். இப்போ யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் நாங்க மாடல் ரிட்டார்ட் கொடுத்துருக்கிறோம். அங்க உள்ள மாணவர்கள் மட்டும்தான் அதுல பயன்பெற முடியும். இப்போ ஒரு பிராக்டிக்கல் நாலேஜோட நல்ல ஒரு தரவா தெரியணும், அதுவும் கம்யூனிகபிளா இருக்கணும். ரொம்ப ஒரு சாதாரணமா உள்ளவங்கள ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல அந்த தியரி எஃப்ஓ வேல்யூ தெர்மல் டெரிவேஷன்லாம் சொன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அவங்களுக்கும் புரியுற மாதிரி ஒரு எளிமையான முறையில் ரிட்டார்ட் ப்ராசஸிங் இதுதான், இது ஒன்றும் இல்லை, இது வந்து ஸ்டீம் விடணும், ஏர் பாக்கெட் வெடிக்காம இருக்க ஏர் விடணும், தண்ணீர் விட்டு கூல் பண்ணணும் அப்படின்னு ஒரு சாதாரண எளிய முறையில் நாங்கள் அந்த ப்ராசஸிங்கை அவங்களுக்கு செயல்முறையாகவே அவங்களே வந்து முடிக்கும் போது என்னிடம் வந்து ட்ரைனிங் வந்த ஒருத்தர் வந்து நார்த் இந்தியன், அவர் 6ஆம் கிளாஸா என்னமோ தான் படிச்சிருந்தாரு. ஹிந்தி மட்டும்தான் தெரியும், இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது. ஆனால் நான் வந்து அரைகுறை ஹிந்தியில செய்ததை வச்சு இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனில அவர் 40,000-50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ரிட்டார்ட், ஏன்னா அது ரொம்ப பெரிய கம்பெனி. இப்போ இதுக்கு என்ன பயிற்சி பேர் என்ன சொல்றீங்க? இது வந்து ரிட்டார்ட் ப்ராசஸிங். ரிட்டார்ட் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. RETORT. ரிட்டார்ட்ன்றது அந்த பிரஷர் வெசலோட நேம். ஸ்டீம் ஸ்டெர்லைசர். இது ஆல்டர்னேட்டா இன்னொரு நேம் சொல்லணும்னா ஸ்டீம் ஸ்டெர்லைசர். அதுல வந்து ஃபுட்டுக்காக நம்ம யூஸ் பண்றது. இப்போ இதே ரிட்டார்ட் வந்து இப்போ காமனாவே நிறைய மெத்தட்ல ரிட்டார்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ற ரிட்டார்ட் வந்து அங்க உள்ள பெட்ஷீட்ஸ் இதெல்லாம் வந்து சுத்தம் செய்யறதுக்கு ஸ்டீம் ப்ராசஸர். ஆமா, அந்த பெட்ஷீட் அதெல்லாம் அது ஒரு ரிட்டார்ட் இருக்கு. இது வந்து உணவுப் பொருளை சுத்தப்படுத்தும் பதப்படுத்தும் முறைக்கு
ரிட்டார்ட்ன்றது ஒரு காமன் நேம். நம்ம வந்து ஃபுட் ஸ்டெரிலைசிங், அந்த ஃபுட்டை ஸ்டெரிலைஸ் பண்றதுக்கு அந்த ரிட்டார்ட் டிசைனை எப்படி யூஸ் பண்றோம். இப்ப மரங்களை ஸ்டெரிலைஸ் பண்ணுவாங்க, கிரேட் அடிக்கிறாங்கல்ல, அந்த மரங்களை ஸ்டெரிலைஸ் பண்ற மிஷினுக்கும் ரிட்டார்ட்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுவும் ஸ்டீம் செலுத்தி அந்த மரத்துல வந்து பாதுகாப்பா, அதாவது உளுத்து போகாம அந்த உளுத்து மாவா கொட்டாம இருக்கிறதுக்கு அந்த மரத்தை ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதே முறையில ஃபுட்டை நம்ம வந்து நமக்கு ஏத்த மாதிரி, அதாவது ஒரு டெக்னாலஜியை அவங்கவுங்க தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிறோம். இது தவிர இப்போ இதன் மூலமா நீங்க என்ன சாதிக்க நினைச்சதை சாதிச்சுட்டேன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதுல எக்கு தப்பா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல, நிறைய சாதிச்சுட்டேன்னு சொல்ல மாட்டேன், இன்னும் நிறைய இருக்குது சாதிக்க. நம்மளா இன்னும் எக்ஸ்போர்ட் பண்ணணும். 10-15 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 150 பேருக்காவது வேலை கொடுக்கணும். அந்த அளவு நம்ம ஃபேக்டரியை நல்லா பெரிய அளவுல கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷன் இருக்குது எனக்கு. ஏதாவது ஒரு கட்டத்துல இது என்னடா இது இப்படி ஒரு இது, பேசாம குடும்ப தலைவியாவே இருந்திருக்கலாம், நிம்மதியா இருக்கும், பிள்ளை குட்டியில பாத்துக்கிட்டு நிம்மதியா இருந்தமா இது போனோமா அப்படின்னு இல்லாம இதை வச்சு வெளியவும் வர முடியல அப்படி இப்படின்னு ஒரு சங்கடப்பட்ட சூழ்நிலை. ஆரம்ப நிலைகள்ல கொஞ்சம் ஆர்டர்ஸ் எல்லாம், ஏன்னா நம்ம தேடி போகும்போது அவங்க நம்பவே மாட்டாங்க, இது எப்படி சாத்தியம் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நானே ஒரு பையில பாக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மதுரையெல்லாம் சுத்தி இருக்கேன். சோ மதுரையில கடைகள்ல வந்து நம்ப மாட்டாங்க முதல்ல. அப்ப நான் வந்து சின்ன மிஷின்ல மட்டும்தான் ப்ரொடக்ஷன் எடுத்துட்டு இருந்தேன். பெரிய மிஷின்லாம் எனக்கு போடவே பயம், இதுல எல்லாம் 500 பாக்கெட் செஞ்சு வச்சுட்டு விக்கலைன்னா என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் செய்யற பாக்கெட்ஸை சென்னையில உள்ள எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் காமிக்கும் போது அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரியுது. வரல, அது எப்படி சாம்பார் இருக்கும், அது எப்படி தேங்காய் போட்டிருக்கீங்க இருக்கும் அப்படின்னு தான் கேட்டாங்களே ஒழிய நம்புற மாதிரி யாரும் இல்ல. இப்ப அந்த நேரத்துல நம்ம தெரியாம செய்ய ஆரம்பிச்சோமோன்னு நினைச்சதெல்லாம் உண்டு. இருந்தாலும் நம்ம நல்லா டேஸ்டா பண்றோம், நம்மளால வந்து முயற்சி பண்ணிட்டே இருப்போம்னு. அதுக்கப்புறம் தான் சென்னையில 2-3 பேர் நல்லா நம்பி, அவங்க என்னை நம்பி ஆர்டர் கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் சரியான முறையில செய்து கொடுக்கவும் திரும்பவும் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டே இருக்கிறேன். இப்போ ஒரு மாதத்துக்குன்னு சொல்லலாம்னு சரி, அல்லது ஒரு வருடத்துக்கு எவ்வளவு உற்பத்தி பண்ணீங்க உணவுப் பொருள் இந்த மாதிரி, அதாவது ரெடி டு குக் அப்படிங்கிற மாதிரி? அதாவது ரெடி டு குக் போக நான் ஊறுகா கொஞ்சம் பண்றேன், அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ரெடி டு குக் அப்படிங்கும் போது என்னோட டார்கெட் வந்து என்னோட ஃபுல் கெப்பாசிட்டி 250 டன் பண்ணலாம் ஒரு மாசத்துக்குங்களா, ஒரு வருடத்திற்கு. அலோவபிள் என்னோட இன்ஸ்டால்டு மெஷினரிக்கு அவ்வளவு கெப்பாசிட்டிக்கு எனக்கு இருக்குது. நான் வந்து இதுல ஒரு 60% தான் அச்சீவ் ஆயிருக்கேன் வரைக்கும். ஏன்னா எனக்கு கிடைக்கிற ஆர்டர்ஸ் அதை கொடுக்கறது அப்படிங்கும் போது அவ்வளவுதான் வருது. இதை இன்னும் ஒரு 80 to 90% நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற போக போக இன்னும் அதுக்காக வாய்ப்புகள் இன்னும் யாரும் வாங்குவாங்களா, அதுக்காக ஹோட்டல் இண்டஸ்ட்ரிலாம் அப்புறம் கான்டாக்ட் பண்ணோம். அதுல ஒரு 2-3 பேர் வந்து இப்ப வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் இப்ப ஸ்ரீலங்காக்கு நம்ம அனுப்பலாம்னு ஒருத்தர் இப்போ ரீசெண்டா ஒரு 1 month முன்னாடி சாம்பிள்ஸ் எல்லாம் அப்ரூவ் ஆயிருக்கு. இப்ப ஒரு 2 வருடமா தான் நிறைய பேருக்கு இதை பத்தின ஒரு அவேர்னஸ், இந்த லேபர் ப்ராப்ளம், மின் தடை, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுனால இது வாங்கி நம்ம ஆல்டர்னேட்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஏன்னா முதல்ல ஒரு 2 வருஷம் நான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். லோன் ரீபே பண்ணணும் அப்படிக்கும் போது நம்ம அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாது, ரொம்ப மன கஷ்டமா இருக்கும் அந்த நேரத்துல. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அந்தந்த நேரம் எனக்கு அந்த உதவித்தொகை அந்த நேரத்துல சரியான நேரத்துல வந்ததுனால ஒரு ஜெனரேட்டர் வாங்க முடிஞ்சது. அந்த மாதிரி முதல்ல ஒரு 2 வருஷம் என் கணவரும் அதுல ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. அவருடைய பங்கு இதுல என்னங்க? என்னுடைய கணவரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அவருடைய ரோல் ஃபுட் ப்ராசஸிங் இதுல என்ன அளவுக்கு இருக்கு? இப்ப என்னோட 50 to 60% வேலை அவங்க தான் செய்யறாங்கன்னு சொல்லணும். ஏன்னா என்னோட ப்ராசஸ் பண்ற வரைக்கும், அதை பேக்கெட் பண்ற வரைக்கும் தான் என்னோட ஒர்க். அதுக்கப்புறம் அதை மிஷின்ல கரெக்டான முறையில ப்ராசஸ் பண்ணி அவங்களும் எங்க கம்பெனில ஒரு சீஃபா ஒரு எலக்ட்ரீஷியன், இந்த 2 பேர் தான் மேல் ஸ்டாஃப்னே சொல்ல முடியும். அவங்க 2 பேரும் தான் அதை வந்து சரியான முறையில மிஷின்ல ப்ராசஸ் பண்ணி அதை வந்து இது பண்ணுவாங்க. இப்ப மார்க்கெட்டிங் வந்து எங்களை தேடி வருவர்களுக்கு நாங்க வந்து கொடுக்கறோம். இந்த மாதிரி இது நாங்கன்னு தேடி இப்ப நாங்க போறது கிடையாது. எங்களை தேடி எங்களோட ப்ராடக்ட்ஸை பத்தி தெரிஞ்சு இப்படி ஒருத்தர் மூலமா ஒருத்தர் வந்து இப்ப நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நாங்க சரியான முறையில பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. இப்படி முழு நேரமும் இந்த மாதிரியான தொழிலே நீங்களும் உங்களுடைய கணவரும் ஈடுபட்டு இருக்கிறனால குடும்ப பொறுப்புகளை எப்படி நீங்க நிறைவேற்றுறீங்க? அதுல வந்து ஏதாவது சுணக்கமோ அல்லது மகிழ்ச்சிக்கு குறைவா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணது உண்டா?
அப்படி இல்லை. ஏன்னா நான் என்னோட குழந்தைகள் வந்து என்னோட அரவணைப்பை தேடுற அந்த அந்த நேரங்கள்ல நான் அவங்களோட தான் இருந்திருக்கேன். முதல்ல குடும்ப தலைவியா 10 வருடங்கள் நீங்க 2000 எனக்கு 91 கல்யாணம் ஆகி நான் இண்டஸ்ட்ரின்னு வெளியே வேலை பார்க்க வரும்போது 2007. இப்போ என்னோட குழந்தைகள் காலேஜ் படிக்கிற வயசுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இப்போ மதுரையில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வீக்கெண்டு வருவாங்க. அன்னைக்கு நான் ஃபேக்ட்ரி இல்லைன்னு சொல்லி அவங்களோட ஸ்பெண்ட் பண்றேன். சின்ன வயசுல அந்த குழந்தைகளுக்கு அம்மாவோட இது வேணும். ஏன்னா இப்ப வேலைக்கு நான் போறேன், நான் படிச்சிருக்கேன்னு நம்ம போகும்போது அவங்க நிறைய லூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து அந்த நேரம் அது தவிர்க்கப்பட்டிருக்கு. நான் இப்ப ஆரம்பிச்ச நேரம் வந்து கரெக்டான டைம். ஏன்னா என் பிள்ளைங்களும் ஓரளவு வளர்ந்துட்டாங்க. வளர்ந்துருக்கும் போது அவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்புகள் அம்மா வேணும் அப்பா வேணும்னு அந்த இது இல்ல. இப்ப ஈவன் நாங்க ஒரு 2 நாள் ப்ராஜெக்ட் விஷயமா எங்க மாமியாரும் எனக்கு நல்ல உறுதுணையா இருந்து எங்க கூட தான் இருக்கிறாங்க. அவங்க என் பிள்ளைகளை நல்ல முறையில பாத்துக்கிறாங்க. அதனால அந்த குடும்ப பொறுப்புகளையும் வந்து சரிவரவே போய்கிட்டு இருக்கு. சரிங்க, இப்போ இதுல வந்து தோராயமா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு உங்களால வருமானம் ஈட்ட முடியுது? எனக்கு வந்து பேங்க் ரீபேமெண்ட் வந்து 20 லட்சம் ரூபாய் லோன். நான் மாசம் வந்து அதுக்கு வட்டியும் அசலுமா சேர்த்து 55,000 ரூபாய் நான் கட்டி ஆகணும். சரி, அதை வந்து இதுல இருந்தா கட்டாயம் எடுத்து ஆகணும். அப்படி இருக்கும்போது இப்ப எனக்கு இருக்கிற லோன் வந்து 1,40,000 பேலன்ஸ். சரி சரி, முடிக்க போறேன் லோன். அந்த ரூபாய் வந்து நான் இதுல இருந்து தான் எடுத்து கட்டிட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு இதுல இருந்து லாபம்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். இந்த யூனிட்ல இருந்து எனக்கு லாபம். ஆனால் இனி வரப்போற காலங்கள்ல இந்த ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து மாதம் 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரை கிடைக்கும். வாய்ப்புகள் நல்லா இருக்கு. நிச்சயமாக ஒரு நல்ல வருமானம் தான். இப்போ இது இல்லாம எதிர்காலத்துல என்ன திட்டங்கள்லாம் வச்சிருக்கீங்க? ஏற்கனவே சொன்னீங்க நீங்க நேரடியா எக்ஸ்போர்ட்லாம் பண்ணணும், விரிவுபடுத்துறது, இன்னும் இந்த அவேர்னஸ், இந்த விழிப்புணர்வை, இந்த மாதிரி ரெடி டு குக் உணவுப் பொருட்களை உள்ளூர்லயும் விரிவுபடுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு என்ன ஏதாவது திட்டங்கள்லாம்? அதாவது இப்ப இதுல திட்டங்கள்னா சார், இப்போ மெட்ராஸ்ல வந்து வெளிநாட்டுகள்ல இருந்து சிலர் இந்த மாதிரி கடைகள்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த சிக்கனை வந்து அப்படியே அது வந்து ஃப்ரைடா அந்த மாதிரி குடுக்கறது, அது வந்து உடல் நலத்துக்கு அவ்வளவு நல்லது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அப்படியே ஃப்ரோசனா அப்படியே வச்சு அதை வந்து அப்படியே ஹீட் பண்ணி அந்த மாதிரி குடுக்குறாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் அதை தானே விரும்பி சாப்பிடுறாங்க. விலை அதிகமா இருந்தா கூட அதை பத்தி கவலைப்படாம நேரடியா போறாங்க, பார்த்த உடனே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, வாங்கி சாப்பிடுறாங்க. இப்ப கிரில் சிக்கன்றாங்க, ஃப்ரைடு சிக்கன் சொல்றாங்க, என்னென்னமோ எல்லாம் வந்துருச்சு, தந்தூரின்றாங்க. அதாவது இது வந்து ஒரு காலகட்டத்தில் சிக்கன், அதாவது கோழியை வந்து குழம்பு வச்சு அல்லது மிந்தி இல்லைன்னா கொஞ்சம் வதக்கி சாப்பிட்டது, இந்த 2 தான் தெரியும். இன்னைக்கு விதவிதமான முறைகள்ல ஃப்ரை பண்ணி ரொம்ப கவர்ச்சியா கொடுக்குறாங்க. இது வந்து ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமையே கொடுக்கறதெல்லாம் சொல்றாங்க. இப்ப நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி அது மாதிரியான முறைகள்ல நீங்க ஏதாவது திட்டங்கள்லாம் உண்டா? அது மாதிரி முறைகள்ல இப்ப நாங்க முடிவு பண்ணியிருக்கிறது எப்படின்னா, எங்களுக்கு ஒருத்தர் சென்னையில ஒருத்தர் இதே மாதிரி அவங்க வந்து ஃப்ரோசன் பரோட்டா பண்றாரு. அவர் வந்து சோயா மாவுலாம் சேர்த்து நல்ல முதல் தரமான ஒரு குவாலிட்டியோட அந்த பரோட்டா எளிதில் செமிக்கிற மாதிரி கோதுமை பரோட்டா சோயா மாவு சேர்த்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டா கொடுக்கணும். பரோட்டாவை வந்து நம்ம சும்மா ஒரு இந்த ஃபுட்டா சாப்பிடாம அது வயசானவங்களும் சாப்பிடணும்ன்ற மாதிரி சாஃப்டா அந்த மாதிரி நான் அவருக்கு சில ட்ரெடிஷ்னலா அந்த குருமா வகைகள் அதெல்லாம் செஞ்சு அதை வந்து நான் கொடுக்குறேன். அதே முறையில் அவருக்கு என்னன்னா தமிழ்நாடு ஃபுல்லா நான் சொன்ன அந்த வெளிநாட்டு டைப் கடைகள் மாதிரியே ஓபன் பண்ணி சுண்டல் இந்த மாதிரி நம்ம இயற்கையோட உள்ள ஒன்றி உள்ள உணவுப் பொருட்கள், நம்முடைய உணவு வகைகளை வந்து ஈஸியா கொடுக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது. அதாவது ஒரு சின்ன கடைகள்லனாலுமே அந்த ஃபுட்டு வந்து சுண்டல் இந்த மாதிரி இதெல்லாம் நல்ல ப்ரிசர்வ்டு இதுல வந்து ஹைஜீனிக்காவும் இருக்கணும். இப்போ நிறைய இந்த உணவு தர கட்டுப்பாடு இதுல இருந்து நிறைய ரூல்ஸ் வருது. இப்ப ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு கூட வரப்போகுது. அப்போ அந்த ஒரு ஃபுட் யூனிட்ல ஒரு சாதாரண ரோட் சைட்ல விற்கிற ஒரு ப்ராடக்ட் கூட நம்ம வந்து நல்ல ஒரு தரமான இதுல கொடுக்கணும் அப்படின்ற ஒரு. இப்ப நீங்க எத்தனை வகையான மசாலா வகைகளை நீங்க இது பேஸ்ட் இந்த மாதிரி இது செஞ்சு உற்பத்தி பண்றீங்க? ஒரு 15-20 வகைகள் இருக்கும். நூற்றுக்கணக்கான உணவுப் பொருட்கள்லாம் இருக்கு. இதுல என்னென்ன இதை இன்னும் நம்ம செய்ய முடியும் அல்லது செய்ய முடியலையேன்னு எதுவும் செய்ய முடியலே நான் நினைக்கிறது வந்து பிரியாணி ஒண்ணுதான். அதான் அரிசியும் சேர்த்த பிரியாணி. முயற்சி பண்ணி பாத்தீங்களா? முயற்சி பண்ணி பார்த்துருக்கிறேன். அது ஒரு நேரம் செய்யும் போது குழைந்து விடும். அந்த அரிசியோட கன்சிஸ்டன்சின்றது அது ஒரே மாதிரி எனக்கு பிரியாணி வந்து வரவில்லை இது வரைக்கும். நான் அதிகமா முயற்சி பண்ணி சரியா ஒரே மாதிரி கொண்டு வர முடியாத ஒரே இது அந்த பிரியாணி பேக். அதாவது அரிசியோட சேர்த்த பிரியாணி. இது தவிர புளியோதரை இதெல்லாமே புளியோதரை, தக்காளி சாதம், லெமன் ரைஸ் அந்த மாதிரி இதெல்லாம் அப்படியே இருக்கும். சாம்பார் ரைஸ் இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு கேடாம? 1 வருடம் வரை இருக்கும். புளியோதரை செஞ்சு நீங்க பாக்கெட்ல கொடுத்துட்டீங்கன்னா அதை
வந்து ஒரு வருடம் வரைக்கும் அதாவது அந்த ஒரு வருடம் வரை இருக்கும். ஆனாலும் நாங்க கொடுக்கறது வந்து 3 months அப்படின்னு கொடுப்போம். ஏன்னா உங்களுக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப பழசுங்கும் போது அவங்களோட ஒரு தாட், அந்த மனசு வந்து இது ரொம்ப நாள் முன்னாடி உள்ளதுன்னு விரும்பாது. அதனால ரைஸ் ப்ராடக்ட்ஸுக்கு பெஸ்ட் பிஃபோர் 3 months அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும். இப்ப இது இல்லாம வேற பானங்கள், அதாவது குடிக்கக்கூடிய அளவுல அது மாதிரி இது மாதிரி உற்பத்தி பண்ண முடியுமா? அதாவது எத்தனையோ வகையான மோர், பதநீர், இது வந்து அண்டர் ரிசர்ச்னு தான் சொல்லணும். இப்ப தேங்காய் பால் அது வந்து சில அடிட்டிவ்ஸ் சேர்த்து தான் அது தெரியாம இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண முடியுது. நம்ம அப்படியே வீட்டில் தேங்காய் பாலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படியே ப்ராசஸ் பண்ணோம்னா அது தெரிஞ்சிடுது. அதே மாதிரி மோர் அதெல்லாம் ஒரு மைல்டா ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும்போது கொடுக்கலாம். இந்த மெத்தட்ல இளநீர் கொடுக்குறாங்க. இளநீரை வந்து ப்ராசஸ் பண்ணி டெண்டர் கோகோனட் வாட்டர்னு சில ஒரு கம்பெனில அதே மாதிரி கொடுக்குறாங்க. நீங்களும் அதுக்கு முயற்சி பண்ணலையா? பண்ணல. அது எல்லாரும் எல்லா ப்ராடக்ட்டும் செய்யறது கஷ்டம் அப்படின்றது. நமக்குன்னு சில சோர்சிங் இருக்கணும். இப்போ எங்க சிவகங்கை மாவட்டத்தில் மதுரை பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு வெஜிடபிள்ஸை நாங்கள் சோர்ஸ் பண்ணி நாங்கள் செய்கிறோம். அது மாதிரி தேங்காய் எங்கே அதிகமாக விளையுதோ அவங்க வந்து இந்த டெண்டர் கோகனட் அந்த மாதிரி முயற்சி பண்ணலாம். இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் ஒன்றும் ரொம்ப விவசாயம்லாம் சொல்லிக்கொள்ள முடியாது, கிடையாது. ஓரளவு தான் இருக்கும் அங்கே. ஆனால் இதில் நான்வெஜ் ப்ராடக்ட்ஸ்ன்னு போகும்போது ஐர மீன் குழம்பு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு இது இருக்குது. நீங்க அது செய்யறது உண்டா? ட்ரையெல்லாம் சிலருக்கு செய்து காமித்திருக்கிறேனே ஒழிய யாருக்கும் நான் வந்து அதை ப்ராடக்டா நான் கொடுக்கறது இல்லை. ஏன்னா எங்களோட யூனிட் முழுக்க FPO லைசன்ஸ் உள்ளது. அதாவது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒன்லி வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் அதுதான் செய்ய முடியும். நான் வந்து கமர்ஷியலா அதை வந்து நான் சேல் பண்ண முடியாது. அதனால நான் அதெல்லாம் பண்றது இல்லை. ஆனால் MFPO லைசன்ஸ் வாங்கி இந்த மாதிரி ஐரமீன் கிடைக்கிற இடங்கள்ல அவங்க இதை ப்ராசஸ் பண்ணி வித்தா நல்ல மார்க்கெட் இருக்கு. சரிங்க. இப்படி ஒவ்வொரு பொருளையும் நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் நீங்களே ரிசர்ச் பண்றீங்களா, அல்ல அதை வெளியே எங்கேயாவது கொடுத்து இந்த அது எவ்வளவு காலம் கெட்டு போகாம இருக்கு அல்லது இதை இப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்களே ஒரு ஆராய்ச்சி கூடம் மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா? இப்போ என்னோட கம்பெனில ஆராய்ச்சி கூடம் இல்லை. பெங்களூர்ல TUV லேப்ல கொடுத்து அந்த சர்டிபிகேஷன்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து நான் கமர்ஷியலா மார்க்கெட்ல சேல் பண்றேனோ அது எல்லாம் இந்த டைம் இவ்வளோ நேரம் ப்ராசஸ் பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட் கரெக்ட். அந்த அதில் கெமிக்கல் அனாலிசிஸ், மைக்ரோபியல் அனாலிசிஸ், நியூட்ரிஷன் எல்லாமே நான் வந்து அதில் செக் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரியான தொழிலில் இப்போ நீங்க எப்படி ஒரு சாதனை பெண்மணியா வளர்ந்துகிட்டே வர்றீங்களோ, இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய பெண்களாகட்டும் அல்லது ஆண்களாகட்டும் யாராவது இது மாதிரியான ஒரு முயற்சியில் ஈடுபடணும்னா ஆரம்ப கட்ட முதலீடு எவ்வளவு தேவைப்படும்? அதற்கான பயிற்சிகள் நீங்க கொடுப்பீங்களா? எப்படி இந்த பயிற்சிகள் நாங்க கொடுக்கிறோம். 5 நாள் பயிற்சி கொடுக்கறதா சொன்னீங்க. 5 நாள் பயிற்சிகள் கொடுக்கிறோம். ஆரம்ப கட்ட முதலீடு என்னென்ன தகுதிகள் தேவை அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு வந்து ஓரளவு சமைக்க தெரிந்தால் போதும். அதாவது ஃபுட்டை பத்தி கம்ப்ளீட்டா நாலேஜ் இல்லாம வந்து பிரயோஜனம் இல்லை. ஓரளவு ஒரு சமையல்ல வந்து அந்த ரெசிபியில ஈடுபாடு வேணும். சரி. அதே மாதிரி எந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஏன்னா ஒரு எல்லாரும் சாப்பிட்ற ஃபுட்டே நம்ம கொடுக்கும்போது அது வந்து அது மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா வர முடியாது. கிடைக்காத ஊர்ல நம்ம வந்து கிடைக்காத ஒரு பொருளை கொண்டு போய் கொடுக்கும்போது தான் சக்சஸ். அதுல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திறமையா ஒரு ஐட்டத்தை உங்களால சமைக்க தெரிஞ்சால் நீங்க வந்து அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கு மிஷினரிஸ் எல்லாம் எவ்வளவு இது வரும். மினிமம் ஒரு ரொம்ப சின்ன லெவல்ல பண்ணாலும் ஒரு 5 லட்சமாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வரும். குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாய் முதலீடு வேணும். ஏன்னா ஒரு ரிட்டார்ட் ஒரு சின்ன மிஷினாவது வேணும். அது எவ்வளவு ஆகுது? அது வந்து 2.5 lakhs வரைக்கும் வரும். ஒரு 1 lakhக்கு ஒரு சீலிங் மிஷின் வேணும். ஏன்னா அந்த சீலிங் மிஷின் வந்து நார்மலா உள்ள சீலிங் மிஷின் சரியா வராது. ஏன்னா ரிட்டார்ட்ல ப்ராசஸ் பண்ணும்போது ஹை டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ணணும். அதே மாதிரி ஏர் வச்சு ப்ரெஷர் ஒரு 30 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி அதையும் அது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு உள்ள சீலிங் மிஷின் தான் நம்ம யூஸ் பண்ணணும். குறைந்தபட்சம் 5 லட்சம் இருந்தா இதுல வந்து இறங்கலாம். அதுக்கு தேவையான உங்களை வந்து அணுகலாம். அதுக்கு ஒரு பில்டிங் கட்டாயம் உங்களுக்கு இருக்கணும். ஆனா நீங்க முழுக்க ஒரு பில்டிங்கும் கட்டி இதெல்லாம் பண்ணணும். ஒரு மினிமம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இடமாவது வேணும். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. சின்ன லெவல்ல இப்ப நான்வெஜ் ஃபுட் பண்ணணும். இப்ப சி சைடு உள்ளவங்க, இப்ப கீழக்கரை அந்த மாதிரி ஏரியால உள்ளவங்க எல்லாம் கடலோர பகுதிகளில் மீனை வச்சு நாங்க ஏதாவது பண்ணலாம். ட்ரை ஃபிஷ் வச்சு நாங்க ஏதாவது குழம்புகள் தயாரிக்கலாம் எல்லாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் நாங்க வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் இப்படி பண்ணுங்க அப்படின்னு. சரி சரி. ட்ரை ஃபிஷ் அப்படிங்கும் போது அது ப்ராசஸிங்ல ரொம்ப ஒரு இது வராது. ஏன்னா ஏற்கனவே அது பதப்படுத்தப்பட்டதுதான். சரிங்க. இது தொடர்பான ஒரு ஆலோசனைக்கு உங்களுடைய தொலைபேசி என்ன சொல்லுங்களேன். என்னுடைய தொலைபேசி எண் வந்து 9486966070. தமிழ்ல மறுபடியும் சொல்லுங்க. 94 86 9 66 070. இதுவரைக்கும் உங்களுடைய அனுபவ கருத்துக்களை எல்லாம் எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்பவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய நேயர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை கருத்துக்கள்லாம்
மிகவும் உறுதுணையாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அரிய கருத்துக்களையும் ஏற்றுமதிக்கான உணவுப் பொருட்களை தயாரிப்பது பற்றியும் விரிவாக எடுத்து சொன்ன உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே, புரட்சி மலர்களே, உழைக்கும் கரங்களே. நேயர்கள் இதுவரை ஏற்றுமதிக்கான உணவுப் பொருட்களை தயாரிக்கும் தொழில் புரிந்து வரும் சிவகங்கை எஸ். வெங்கடலட்சுமி அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் சக்கரை முருகேச பாண்டியன் அவர்கள். இனி தொடர்வது சிந்திக்க சில நிமிடங்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் 1000க்கும் மேற்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகளால் நமக்கு வாழ்க்கை சுகங்களை தந்துள்ள விஞ்ஞான மேதை தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு நாள் தனது வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பினார். அப்பொழுது அவருடைய மனைவி, நீங்கள் எப்பொழுதும் ஓய்வின்றி உழைக்க பார்க்கின்றீர்கள், எங்காவது போய் கொஞ்ச நாள் களைப்பாருங்கள் என்றார். எங்கே போவது என்றார் எடிசன். அதற்கு, எந்த இடத்தில் இந்த உலகையே மறந்துவிட முடியுமோ அங்கே போங்கள் என்றார் அவரது மனைவி. சரி, நாளை போகிறேன் என்றார் எடிசன். மறுநாள் காலை எடிசன் தனது ஆய்வுக்கூடத்திற்கே திரும்பவும் போனார். அத்துடன் தனது ஆராய்ச்சியின் போதுதான் தான் உலகையே மறந்து விடுகிறேன் என்று அவரது நிலையை விளக்கினாராம். அன்று அவர் உலகையே மறந்து ஓய்வின்றி உழைத்ததால் தான் இன்று உலகம் அவரை மறக்காமல் இருக்கின்றது. ஒருவர் உழைப்பின் மூலமாகத்தான் உலகை ஆள முடியும், உள்ளத்தை வெல்ல முடியும். பணிபுரிகின்ற இடம் ஒருவருக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குகின்ற இடம் மட்டுமல்ல, புகழ்ச்சியை உண்டாக்குகின்ற இடமும் ஆகும். அதனால்தான் வழிபடுகின்ற தலங்களை மட்டும் புனிதமானவை அல்ல, நாம் பணிபுரிகின்ற இடங்களும் தான் என்றார்கள். அத்துடன் தொழுகின்ற கரங்களை விட உழைக்கின்ற கரங்களே புனிதமானவை. உழைக்காத நாள் மண்ணில் பிறக்காத நாள் என்றும் சொல்கிறார்கள். இதுவரை கேட்டது சிந்திக்க சில நிமிடங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விக்னேஷ். வணக்கம் நேயர்களே.